கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 15 வசனம் 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு கற்பித்திருக்கிற யாவற்றின்படியும் நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அவருடைய சிநேகிதர்களாக இருக்க வேண்டுமானால் அவருடைய பிள்ளைகளாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். மோசேயை குறித்து என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்றும், தாவீதை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்றும் கர்த்தர் சாட்சி கொடுத்தது போல நம்மை குறித்தும் என்னுடைய பிள்ளை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என் சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் நாம் அவர் கற்பிக்கிற ஒன்றையும் தவறாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக அவர் கற்பனைகளின்படி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் தருகிற ஆலோசனைகளிலே நடக்க நாம் தவறக்கூடாது. மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அவருக்கு தாயும் அவர் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. நாம் அவருக்கு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கின்றோமா, அல்லது நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் அவரை சார்ந்து வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிவோம். எப்பொழுதும் நம்மை நினைத்து நம்மேல் அளவற்ற அன்பு வைத்திருப்பவர் அவர் ஒருவரே. ஆகவே அவர் தருகிற ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு நன்மையானதாக நம்மை நல்வழியில் நடத்துவதாக இருக்கும் என்பதை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நடப்போம். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஆகவே நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்து அவர் கற்பிக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.